கீழ்ப்பாக்கம் கேஎம்சியில் வந்து எனது மனைவி பெயர் மாலதி, வயது 47. தலையில் ஏற்பட்ட ஒரு இரத்த கசிவினால வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக சேர்த்தேன். விஜய் அண்ணாக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம தமிழ்நாடு சிஎம்க்கு நன்றி சொல்லணும். அதாவது முத்துக்கலைன்னு ஒரு காமெடி ஆக்டர், உங்களுக்கு தெரியும் நல்லாவே, நிறைய படம் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தலையில வந்து ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டு விஜய் அண்ணாக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு. இதுமாரி வந்து எங்க ஒய்ஃபுக்கு வந்து நீங்க மேல் சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாரு. கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துல விஜய் அண்ணா வந்து அது பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க மினிஸ்டர் ராஜ்மோகன் வந்து அவங்க அனுப்பி அவரை பார்க்க வச்சு நம்ம விஜய் அண்ணா வந்து ஹாஸ்பிட்டல் சொல்லி மேல் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது. இது வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இது யாருமே இதோடு இப்போ சிஎம்னா இது வந்து அவங்க காதுக்கு போகாது. ஆனால் விஜய் அண்ணா வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி மக்களுக்காக முதல்வராக இருக்காரு. அதுதான் மக்கள் முதல்வர் சொல்லுவோமே, அவர் தான் மக்கள் முதல்வர். இப்போ தெரியுதா உங்களுக்கு? உடனே அந்த நியூஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்தோடனே சொல்லிட்டு விஜய் அண்ணா எடுத்து ஆக்ஷன் எடுத்திருக்காரு. ஒரு நடிகராக மட்டும் இல்லை, ஒரு மக்கள், ஒரு சாதாரண மக்கள் இருந்தால் கூட அண்ணன் இந்த முடிதான் பண்ணியிருப்பாரு. உதயநிதி சார் சொல்லியிருந்தாரு சோஷியல் மீடியா ரீல்ஸில் நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு. அந்த ரீல்ஸ் சோஷியல் மீடியா தான் இந்த ஒரு உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியுது. சரிங்களா? அதாவது ஒரு சோஷியல் மீடியா தாண்டி ஒரு சாதாரண விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது யாருக்கிட்டையும். ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவை அதால வச்சு ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும். அதுக்கு தான் அந்த சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. விஜய் நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். மக்கள் முதல்ன்றது அண்ணன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றிங்கண்ணா.